அப்படியே அழகு பாரு. இதில் விளையாட பழந்தோர் விழுதுங்க. வேற இழந்த பழ வேட்டைக்கு வந்திருக்கான். இன்னைக்கு இழந்த பழம் பிடிங்கி வேற லெவலில் சாப்பிட போகிறோம். வாங்க. இழந்த மரத்துக்கு வந்துட்டான். ஒன்றா கூட காணோம். கலக்கிறத பிடுங்கு. அந்த கிடக்குற 1 2 மரத்தில் கிடக்கிற எட்டி பிடுங்கு. மரத்தில் இருக்கிறத மரம் சாஞ்சிருச்சு. ம் அந்த மரத்துக்கு இருந்தா இருப்பா. காயில் காமிப்பேன் கிடைக்க சாமி யாருங்க எங்களுக்கு தெரியலை பாருங்க. அந்தளவுக்கு கேமரா தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு தெரியவே அந்த மரம். கேமராவில் எடுக்கலாம்ல? கேமராவிலையா? அது அப்புறம் எடுப்போம். கேமராவில் நல்லா தெரிய இழந்த காய் இருந்தால் இழந்த பழம் அந்தளவுக்கு இல்லை, வெறும் காயாக கிடக்கு. ஆமாம், அந்த காய் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. யாருங்க காய் தான் கிடக்கு. மரம் நிறைய மரம் இருக்குங்க. யாருங்க ஃபுல்லாக மறந்தேன். அடுத்த மரத்துக்கு குடிக்க போகிறாப்புல. இது கொஞ்சம் உதப்பழமாக இருக்குது. வாங்க பிடுங்குவோம். கொஞ்சம் காயாத்தான் இருக்குது. அந்த அளவுக்கு பழுக்கல. ஷேப்பில் அப்படிங்க வச்சுக்க. அந்த அளவுக்கு பழுக்கலைன்னா இந்த இதெல்லாம் கிடக்கு பாரு. இது பழுக்கல. இந்த நல்லா காய் நல்லா நிறையா கிடக்கு. இந்த பாருங்க. அடுத்த பற்றி கேளுங்க. பழம் நிறைய வந்து வாங்க சரிங்க. இந்த காய் கிடக்கா? வாங்க அடுத்த மரத்தை பார்ப்போம். இதில் காயை காணும். காயை காணாது. இதில் இப்போ தலையுது. இந்த காய் காய்க்கல இந்த அளவுக்கு. இந்த மரம் அது போக முடியும். சுற்றி போகணுவா வேணாம். அங்கிட்டு மரம் இருக்குது. அங்கிட்டு இருக்க மரத்தில் காமிப்போம். வாங்க அந்த பக்கம் மரம் இருக்குது. பார்ப்போம் அதையும். மரம் நிறைய ஏகப்பட்ட. போய்வோமா? பாதையில் போ. எதுக்கு முழுக்கில் கட்டிட்டு போகிறேன். மரம் கிட்டத்தட்ட இந்த இதில் 20 மரத்துக்கு மேலே இருக்குது. 20 30 மரம் நறுக்கி இருக்குதுக்குள்ள. இப்போயே 3 4 மரம் காமிச்சிட்டான். அந்த அளவுக்கு காய் வந்து பழுக்கலை, வெறும் அரை காயாதான் கிடக்கு. அடுத்த மரத்தை பார்ப்போம். வாங்க. சுற்றி மறந்தேன். இது மறந்தேன். இது மறந்தேன். இதுக்குன்னா 2 மரம் நிற்கிது. காயை காணுமே. இந்த இடம் பிஞ்சுட்டு அந்தளவுக்கு காய் பெருக்கு. இன்னும் காய்க்கல. சீசன்னு நிறைய பழம் பாலம் பெஞ்சு ஓஞ்சிருச்சுங்க. யாரும் ஏகப்பட்ட பழம் கீழே விழுந்து கிடக்கு. ஏய்ப்பா மேலே இருந்தால் சூறை சுற்றிக்கிச்சு. அது யாருங்க எவ்வளோ பழம் கீழே வந்து வீணாக போயிருக்கு பாருங்க. யாருங்க தெரியுதா? அது ஃபுல்லாக பழமே. எவ்வளோ பழம் வீணாகிடுச்சுன்னு பாருங்க. அப்படியே கம்மாய் காமி அப்படியே. இது கம்மா பாருங்க. அது எவ்வளோ பழம் கீழே பழம்பெல்லாம் விழுந்து. இப்படி பொட்டரை விழுந்தாலும் எடுத்து சாப்பிட்ருக்கலாம். ஃபுல்லாக கம்மா தண்ணி வரமாக விழுந்துருச்சு. வதி இல்லை. எவ்வளோ காய் கிடக்குங்க அதில். சிக்கன் தான் நெட்டு வச்சு காமிக்கலாம். சரி கேமரா எடுப்போம். பார்த்தீங்க எவ்வளோ காய் கிடக்குன்னு. கேமரா கூட எடுக்கலாம். எவ்வளோ காய் கிடக்கும் பாருங்க. ஃபுல்லாக
காய் தான் சடம் பிடிச்சி போய் கிடக்குது. அதோட கிராட்டி அந்த அளவுக்கு தெரியலை ஒழுங்கா. எடு வீடியோவை. நாங்கள் அலப்பி பார்ப்போம், பல விழுதான்னு பார்ப்போம். விழுதுரா ஒன்று எங்கே விழுது? இல்லை இல்லை விழுகல. பல அதை காமிடா அப்படியே அதாவது எதை யாருங்க எவ்வளோ காய் கிடக்குண்ணா ஏகப்பட்ட காய் கிடக்கு பாருங்க. தனியாக வரைக்கும் வச்சுக்க. ஆரம்பிச்சியா? இந்த பாருங்க பழம் கீழே தான் கிடக்குது. இந்த பாருங்க பாருங்க. சகதிக்கு கிடக்குது பூவா. ஃபுல்லாக சேர்ந்து சகதிக்குள்ள எவ்வளோ பழம் கிடக்கும் பாருங்க. ஃபுல்லுங்க ஃபுல்லாக பழந்தேன். ஏகப்பட்ட பழம் இதில் பழம் அதில் கடந்து விழுகுதான்னு தெரில. அதில் இந்த பாருங்க பிடித்த இது பூவாமே சகதிக்குள்ள விழுந்து வச்சு. இது அளப்பு முடியும் பாரு. அதை என்னாச்சு எதை? இது எப்படி இந்த வாதை இதையா மேலே லைட்டாக ஏறிட்டு அளப்ப முடியுமா? ஏற முடியுமா? லைட்டாக ஏறு. கேமரா கீழே வச்சுருடைய தரையில் கீழே வை. ஒன்று விழுதான் பார்ப்பான். விழுந்திருக்கு. இதெல்லாம் பழம் நிறைய விழுந்திருக்கே. இதில் கடக்க பண்ணிக்கிறேன் எனக்கு வேறு. ஒரு மரத்தில் ஏற ப்ராப்ளம் ஏறி அளப்ப போகிறான். ஏய் பார்த்து ஏறணும். ஏற முடிஞ்சா ஏறிடு. முள் இருக்கும் பார்த்து ஏறு. இந்த கீழே வச்சுருவோம் அந்த பழத்தை. இப்போ விழுகுதான் பார்ப்போம். அப்படி பாரு. இந்த அளப்ப முடியுமாங்க நண்டு? அளப்பு யாருங்க எவ்வளோ காய் விழுதுதானே. பொதுவா இப்போ அளப்பையில் கொஞ்சம் பழங்களை கீழே விழுந்ததுக்கு நாங்கள் பழக்குவோம். இந்த இடம் தான் விழுந்துருக்காரு. இந்த இப்போ விழுந்தேன் யாரு பழசு இப்போதே பூ காயாக்கும் போல். இப்போ தான் உத காய கிடக்கு. இப்போ பழம் பழுக்கலை. என்ன இனிமேல் பழுக்கும். உடனே பழுக்குமா? பாருங்க அளவுக்கு பழங்கள் இல்லை. அரைக்காய் தான் விழுகுது. இது இப்போ வேண்டாம் இருக்கா? அது இப்போ வேண்டாம். இந்த கிட்ட விழுந்த மாதிரிச்சா சாலம் கிடக்கல. இப்போ விழுந்தது இதெல்லாம். இது இந்த வாழை கேமரா சும்மா நின்று அழைப்பாரு. கீழே பிடிச்சிட்டு அழைப்பாரு. அப்படின்னு அழைப்பாரு. இதில் விழுகல. அது அழைப்பிருவியாக்க அந்த வண்டி வாதை. இந்த கேமரா எடுத்துக்க. இந்த பழத்தை டைட்டாக எடுத்துக்க. அது வேணாம். சரி கிடக்கிறது வா. வாங்க அடுத்த மாதத்தை பார்ப்போம். போய் பழம் கிடக்கான அதில் கிடக்கா.
ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கு வந்தேன். சரி, அங்கிட்டு இருக்க மரத்தில் காய் கிடக்கும் பார்க்க போனால் அந்த அளவுக்கு அது பழங்கள் காணும். அது இந்த மறுபடியும் இந்த மரத்துக்கு வந்துட்டான். இந்த நாங்கள் இப்படி நின்றுக்கிட்டே அப்படி பிடுங்குறோம் பார்த்தீங்களா? மரத்தில் நின்றுக்கிட்டே அப்படி போனாங்க. இப்படி சின்ன மரம் சாஞ்சு வச்சு அதனால் இப்படி நின்று அப்படி இதுவா பாருங்க மரத்தில் இருக்கேன் பழத்தை ஃபுல்லாக கீழே எடுத்து திடுறாப்புல. பழம் மேலே கிடக்குது. இந்த இருங்க அளப்பு முடிஞ்சால் அழுப்பி பார்க்குறோம். மேலே ஏறிட்டேன், எப்படி கீழே இறங்க போகிறேன்னு தெரில. இரு அளப்புறேன் இரு. ஏய் மேலே போகாத, மேலே தான் சூழலுக்கு குன்னிட்டு இந்த இந்த இடத்துல கிடக்கும் சொன்னேன் இங்கிட்டு போகிறதுல. அப்போ அளப்பு முடிஞ்சு அழுப்பிப்பாரு. ஏய் பார்த்து பழந்தவர் விழுதாருங்க. வேற ஆத்துல அளப்பு கடைசியாக பெருகிட்டு பார்ப்பேன் இவ்வளோ. அதான கிடக்கு கலந்தா விழுது 1-2 விழுகுது அதில். டேய் கல்லாம் நடந்து விழுகுதா? கல்லோட்டில் நினச்சிருப்பாங்க விட. விழுகுது கீழே. இறங்கு மெதுவாக இறங்கு. வாங்க விழுந்த பழத்தை பார்க்குவோம். கீழே கீழே விழுந்த பழத்தை நல்லா பெருசு இதே அது நல்லா பெருசு பெருசாக வந்துருக்காது. இது போய் என்னமா குருவியல் என்னமா கடிச்சிருக்கு. குருவியல் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் குருவிகள் நிறையா சாப்பிட்ருக்கேன். இங்கிட்டு போனால் தான் வதியாக இருக்கும். இங்கிட்டு எடுக்கலாம் பார்த்தா. அப்படியே வா சும்மா வா. வதி முழங்கால் வதி இங்கே இதில் வர சொல்கிறாப்புல. இந்த முழங்கால் வதி இருக்குதுல பார்த்தாலே தெரியுதா? பாருங்க இவ்வளோ கை கிடக்கணும். எவ்வளோ கை கிடக்கணும். எப்படி எப்படி காய் அருமையான இதாக அழகு. அங்கே எவ்வளோ காய் பிடிங்கிருக்கோம்னு காமிக்கிறோம் வாங்க. இங்கிட்டு வா. அவ்வளோதான் இவன் கொஞ்சம் தான் பழம் பண்ணியிருக்கான். எவ்வளோ பிடிங்கிருக்கான்னு பாருங்கள். பாருங்க இவ்வளோ பிடிங்கிருக்கான். பார்த்து சாப்பிட்ற பிறகு பாரு எவ்வளோ தப்பு. இன்னும் சாப்பிடு. கையில் கிலோ இருக்காதா? அந்த லைட்டாக பிடிப்பாக இருக்குது. ஆமாம் துவக்குது. பழம் அந்த அளவுக்கு இல்லை, வெறும் காயாக இருக்கும் துவக்குது. அவ்வளோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறேன் பாய். பாய்.